மூக்கு, கண் எல்லாமே அப்படியே நம்ம ஆள் மாதிரியே இருக்காங்க. சிவனும் பார்வதியும் பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக அழகாக வந்து அப்படியே வருடிக்கிட்டு இருக்காரு. ரொமான்ஸில் இருக்காப்புல. இவர் யார் தெரியுதுங்களா? சம்பந்தரம் போட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர். அப்படியே பார்த்தாலுமே நீங்கள் தொட்டு பார்த்தாலுமே சொல்லிடலாம், அவ்வளோ டிஸ்டிங்காக. அவங்கக்கிட்ட அந்த கலைநயம் இல்லை போல் அந்த சைடில் இருக்கவங்களுக்கு. அதனால் இப்படி தான் வடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் சிலை எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊரில் பாருங்கள் சிவன் பார்வதி இப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் கம்போடியா தான் அங்கே இருந்துருக்காங்க. ஆனால் வந்து இவர் விஷ்ணுன்றது தான் என்னால் நம்ப முடியல. யூதர்களோட வெட்டிங் க்ரௌன், ஜூயிஷ் அவங்களோட வெட்டிங் க்ரௌன் பாருங்கள். வேறு லெவலுங்கிறதுங்க. சிங்கம் வந்து பார்க்க மாடா இடத்துல பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் பார்த்து தான் ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க போல டிசைனு. ஒன்றும் வேறு மாதிரி இருக்குது. கை மாரியே பண்ணியிருக்காங்க. புளியவே கை டிசைனில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல் கடவுளான விநாயகரை பார்த்துட்டோம். உள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் தான் இருக்கார். கணேஷா டிஸ்பிளே, சீட்டட் கணேஷா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதோ கோயிலேருந்து பேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க போல். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆர்ட் ஆஃப் சவுத் ஏஷியா இந்த செக்ஷனில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் தெரியுதுன்ற. கையெல்லாம் உடச்சி விட்டானுங்க, காலையும் உடச்சி விட்டாங்க. என்ன போட்டிருக்குன்னா, ரெயிலிங் பில்லர் வித் ஃபீமேல் ஃபிகர் பினித் த ட்ரீ. உத்தரப்பிரதேஷ்லேருந்து எடுத்து வந்துருக்காங்க போல. இங்கெல்லாம் பாருங்கள், இவங்களோட ஹேர் ஸ்டைலில் பாருங்கள். நம்ம ஊரில் கொண்டை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க போல் ட்ரைப் பீப்புள். அவங்க செதுக்கியிருக்க ஒரு இதுதான் இதெல்லாம். பாருங்கள், இவங்க மண்டையை பாருங்கள், ஃபுல்லாக கீரி மண்டை மட்டும் அப்படியே மேலே தான் ஏறி போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து சீன்ஸ் ஃப்ரம் லைஃப் ஆஃப் புத்தான்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புத்தராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரை பாருங்கள், அப்படியே ஒரு தமிழ் மண்ணாட்டம் இருக்காரா? இவரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு தைவானில் ஒரு மியூசியத்தில் காட்டியிருப்பேன். இவர் பேர் வந்து போதிசத்வ. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றது வந்து இங்கே போட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாமே நம்ம யுனைட்டடாக தான் இருக்கோம். பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. காந்தாரா ரீஜன், ஏன்ஷியன்ட் ரீஜன் ஆஃப் காந்தாரா. எவ்வளோ கலைநயத்தோட அழகாக இருக்காரெல்லாம் பார்க்குறதுக்கு. இவரையும் பாருங்கள், முகம், அவரோட மூக்கு, கண் எல்லாமே அப்படியே நம்ம ஆள் மாதிரியே இருக்காங்க. இவரும் வந்து பாகிஸ்தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. போதிசத்வ மைத்ரேய அப்படின்னு போட்டிருக்குது. புத்த துறவி. சுப்பானா என்ன, பகோடானா என்ன, புத்திஸ்ட் டெம்பிளில் எப்படிலாம் என்னென்ன ஸ்டைலில் கட்டுறாங்க, அதுக்கான ரீசன்லாம் என்னன்றதை சைனா, தாய்லாந்து, மியான்மர் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்டைலில் கட்டியிருக்காங்கல்ல, அதை பற்றி நம்ம போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவரை வந்து நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். சைடில் பாருங்கள், ஒரு தலையை பாருங்கள், யாருன்னு தெரியுதுங்களா? சிவனும் பார்வதியும் பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக அழகாக வந்து அப்படியே வருடிக்கிட்டு இருக்காரு. ரொமான்ஸில் இருக்காப்புல. இப்படி தாறுமாறாக கலெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு போட்டு எல்லாமே எடுத்து வந்து வச்சிட்டாங்க. மூக்கு மட்டும் டேமேஜ் ஆகி போச்சு, கையும் போச்சு பாருங்க. இதுவும் அப்படி தான் இருக்குது. இவர் யாருன்னு நீங்கள் பார்த்த உடனே கண்ணை மூடிட்டா அப்படியே பார்த்தாலுமே நீங்கள் தொட்டு பார்த்தாலுமே சொல்லிடலாம், அவ்வளோ டிஸ்டிங்காக இருக்கார். யார்? பெருமாள், விஷ்ணு.
இவரும் விஷ்ணு தான். இவரும் விஷ்ணு தான். விஷ்ணு சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து இவர் சிவனை காட்டியாச்சு, விஷ்ணுவை காட்டியாச்சு. அடுத்து யாராக இருப்பார்னு உங்களாலே சொல்ல முடியும். பிரம்மாவாக தான் இருப்பார். கரெக்டாக பாருங்கள், 3 தான் இருக்குது. ஒரு சைடு பிரேக் ஆகிட்டுருக்கு போல். ஆனால் இவருக்கு நெற்றிக்கண்ணெலாம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, 3 faces from a 4-faced லிங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, சிவனை தான் காட்டுறாங்க. 3 உலகத்தில் இருக்க கெட்ட எல்லா விஷயத்தையும் அடித்ததா இந்த இதில் நீங்கள் பார்க்கலான்றாங்க. பாருங்கள், மண்டை ஓடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயோ, பிரம்மாண்டம். யாரையோட தலை போயிடுச்சு. இவருக்கு பேர் என்ன போட்டிருக்குன்னா சாம்பாலான்னு போட்டிருக்குது. பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த சைட்லேருந்து இந்த இதாக போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மதுரையை காட்டியிருக்காங்க. மதன கோபால சுவாமி டெம்பிள் யூஎஸ்ஏல இங்கே டிஸ்பிளேல இருக்காரு. பாருங்கள், தெரியுதுங்களா, சம்பந்தரம் போட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர். பாருங்கள், புல்லாங்குழல் வந்து டேமேஜ் ஆகி போச்சு. குழலூதும் கண்ணனுக்கு அவரே தான் கிருஷ்ணர். ஆகா, இங்கே பாருங்க, மரத்திலே செஞ்சுருக்காங்க. கல்ல, இது வந்து மெட்டலில். இங்கே பாருங்கள், இது யூதர்களோட வெட்டிங் க்ரௌனா, ஜூயிஷ் அவங்களோட வெட்டிங் க்ரௌன். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நம்ம இவங்களோட கலெக்ஷன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. சௌராஷ்ட்ரியன் தீம்ஸ் செரிமோனியல் பவுல் அப்படின்னு போட்டிருக்குது. சௌராஷ்ட்ரியனோட அவங்களோட தீம் போட்டிருக்குது. அவங்களோட விழாக்களில் வைக்கக்கூடிய பவுலாம். நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. பாருங்கள், பாருங்கள், என்னன்னு தெரியுதுங்களா, அரியணை இல்லை, பல்லக்கு. பல்லக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, யானையில் போகும்போது உட்காந்து வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பல்லக்கு இது தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம இதெல்லாம் நேரில் பார்த்ததே கிடையாது, படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கலைநயம் பாருங்கள். இதில் முழுக்கியிருக்காங்க, சும்மா வேறு லெவலில். இங்கே பாருங்க, புலி, சிங்கம் வந்து ஆட்டை மாடை கடிக்குது. எலிஃபேண்ட் த்ரோன் இந்தியாவிலேருந்து தான், சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த இடத்துல இருந்துருக்காங்க போல. இதெல்லாம் இஸ்லாமிக்கோட முஸ்லீம் அவங்களோட செராமிக்ஸ். பாருங்கள், இதுவும் செம்மையாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் அழகழகாக அரபிக்கில் ஏதோ எழுதியிருக்காங்க, நமக்கு எதுவும் தெரியல. பாருங்கள், இதெல்லாம் செம்மையாக இருக்குது. பூசணிக்காய் வடிவில் பண்ணியிருக்காங்க. பரங்கிக்காவா, பூசணிக்காவா, பரங்கிக்காய். எவ்வளோ பெரிய பவுல். இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பவுல் வீட்டில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பவுல். இதெல்லாம் என்னது, தாம்பூல தட்டுன்னுவாங்க, அது அந்த சைஸில் இருக்குது இது ஆக்சுவலாக. இது மாதிரி மொத்தமாகவே செக்மெண்ட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரியலுங்க. நம்ம படத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து தான் ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க போல் டிசைனு. பாருங்கள், ஒரிஜினலாகவே இப்படி தான் அடுத்துருக்குது. பயங்கரமாக இருக்குது.
இவரை பார்த்தா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நல்லா கவனிங்க. அவரோட முகத்தெல்லாம் பாருங்கள், தாடியை பாருங்கள், மேலே அவர் அணிஞ்சிருந்த அந்த தொப்பியெல்லாம் பாருங்கள், தொப்பியில் கிரீடம் பாருங்கள், கையில் செங்கோல் மாரி ஒன்று பிடிச்சிருக்காரு. அப்படின்னா இதை வந்து பார்த்தா என்ன தெரியுது? ஏதோ ஒரு ராஜான்னு தெரியுது. ஹிந்து டயட்டி விஷ்ணு போட்டிருக்காங்க. இங்கே அங்கோர் வாட் கம்போடியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அங்கோர்ன்ற டிஸ்ட்ரிக்ட் கம்போடியா தான், அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஆனால் வந்து இவர் விஷ்ணுன்றது தான் என்னால் நம்ப முடியல. புருவங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குல்ல மியூசியம், டயர்ட் ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டேக் அ சீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் யூஸ் ரேக் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் கேலரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இப்படி இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே உட்காந்துக்கலாம் பாருங்கள். இப்படி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதா ஈஸியாக இருக்கிறதா, அதுதான் ஹேண்டியாக ஹெவியாக கூட இல்லை. அதனால் கையில் அழகாக தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு எதாவது பார்க்கணும் படிக்கணும்னு இருக்கோ இது உட்காந்து பொறுமையாக படிச்சுட்டு அப்புறம் போகலாம். நல்லா ஒன் டே தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவு தான் இடமும் இருக்குது. நல்லா பெரிய இடம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு பொறுமை தான் இல்லை, நிறைய ஆட்களுக்கு. சரி, நம்ம இங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் வேறு போகணும். அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, முடிஞ்ச அளவு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது நிறையா தான் காட்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் இன்னும் ஷார்ட்லாம் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறோம் முடிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேங்களா? வாங்க போவோம். மூடிட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இவரை வந்து சிவன் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸு ஓகே, பட் ஆனால் கழுத்தில் எதுவுமே இல்லை. இப்படி தான் இருக்கார் சிவனை. இவரை ஒரு வடிவமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மீசையை பாருங்கள், கைக்குள்ள மீசை மாதிரி போட்டு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்வதின்றாங்க. இது எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட், கம்போடியாவில் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த கலைநயம் இல்லை போல் அந்த சைடில் இருக்கவங்களுக்கு, அதனால் இப்படி தான் வடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் சிலை எவ்வளோ அழகாக இருக்கும், இந்த ஊரில் பாருங்கள் சிவன் பார்வதி இப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் வந்து சிவன் சொல்கிறதுக்கு வெறும் நெற்றிக்கண் மட்டும்தான் அடையாளமாக இருக்குது இவருக்கு. ஓகேங்களா? சரி போ. இங்கே வந்து ஃபுல்லாக புத்தராக தான் இருக்கார். கோவிலை மினி வெர்ஷனாக காட்டியிருக்காங்க போல் பாருங்கள். மினியேச்சர் டவர்ஸ் நான் சொல்லலை, இந்தோனேஷியா, ஈஸ்ட் ஜாவா. கத்தியெல்லாம் பாருங்கள், அப்பா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வளைஞ்சு இப்படி இருக்குது, முரட்டுத்தனமாக இருக்குது. எப்பா இங்கே பாருங்கள், எண்டில் மட்டும் ஒரு கூர்மையாக கிழிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இங்கேயும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பா கைப்பிடி மாரியே இருக்குது நான் பார்க்குறதுக்குள்ள. ஐயோ, ஒன்றும் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். கை மாரியே பண்ணியிருக்காங்க, புடியவே கை டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவிலேருந்து. எப்பா என்ன இது இப்படி இருக்குது, அவளோட ஹைட்டுக்கு ஒரு கத்தி கையில். இதெல்லாமும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் தான் மூட்டு போட்டிருக்காங்க பக்கத்தில். எல்லாம் ஆட்டு போல் இவங்க செதுக்கி இப்படிலாம் ஆக்கி வச்சுருக்காங்க.
எப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தாய்லாந்து போயிட்டு வந்தோம். அந்த இடத்தாண்ட பார்த்த மாதிரியே இருக்கா. ஐயோ, கால் சிலம்பு பாருங்க, கை சிலம்பு, காதணி, ஒட்டியானா, நெத்திச்சுட்டி எல்லாமே இருக்குது. ஐயோ வேறு லெவலில். பறவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வந்து பக்ஷி ராஜாவோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. மிருக பக்ஷியோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க தாய்லாந்தில். ஆனால் இங்கே நமக்கு தெரில. இது வந்து நேபாள், டிபெட் அந்த சைடு, சைனாக்கு க்ளோஸாக, அதாவது நம்ம நார்த் இந்தியா மேலே நார்த் ஈஸ்ட் சைடில். இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். நம்ம இந்தியன் கல்ச்சரும் இருக்கும், அப்படியே ஃபுல்லாக புத்திசம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் எதிர்பார்த்தது வந்து நிறைய புத்திசம் தான் இருக்கும்னு நினச்சேன். இல்லை, அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே மாறுபட்டு இங்கே வந்து புத்திசம் வர மாதிரி இருக்குது லைட்டாக. இது வந்து தாவோயிசம்வாங்க. புத்திசம்லேயே இன்னொரு வகையான கல்ச்சரு. தைவானில் நிறைய இந்த மாதிரி சிலைகள்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பாருங்க, நரசிம்ம அவதாரமா எப்படி ஒரு போஸில் சென்ட்ரலில் இவரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேர் என்னன்றது கிட்ட போய் பார்ப்போமே. புத்திஸ்ட் டயட்டி சிம்ஹ பக்ட்ரா அப்படின்னு போட்டிருக்குது. பெய்ஜிங், சைனாவிலேருந்து. ஐயோ, இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்களா? செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்தியன் ஸ்டாச்சு மாதிரியே பண்ணியிருக்காங்களே அப்போவே. இங்கே பாருங்கள், இந்த ஜமுக்காலம், கம்பளி இதெல்லாம் அங்கேருந்து தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இல்லை. அது இங்கே வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு.